மூவொரு கடவுளுடைய நாமத்தை வணங்கி இந்த திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானவள் பொது காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இரண்டாவது வாரத்துக்குள்ளே காலடி பதிக்கின்றாள். மேலும் இன்றைய நாளிலே இலங்கை திரு அவையானவள் எம் நாட்டினுடைய புனித யோசவாஸ் அடிகளாருடைய பெருவிழாவை நினைவு கூர்ந்து பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றார். இலங்கை கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இற்றை வரை எங்களுடைய மறையை பாதுகாக்க புனித யோசவாஸ் அடிகள் அளப்பெரிய பங்காற்றியிருக்கின்றார். அவர் தம்முடைய உயிரையும் தம்முடைய உடலினுடைய பாரத்தையும் பொருட்படுத்தி கொள்ளாமல் அவர் இறைவன் மேல் கொண்டிருந்த அன்பை மட்டுமே அவர் மையமாக கொண்டு அவர் இந்தியாவில் இருந்து இங்கு வந்து நமக்காக ஆற்றிய பணி இன்றைக்கு நாங்கள் ஒரு கத்தோலிக்க சமூகம் என்கின்ற அமைப்பாக இலங்கை நாட்டிலே விருத்தி அடைந்து வளர்ந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பலியிலே அவருடைய பணியை நன்றியோடு நினைத்து கொள்வோம். அவர் தம்முடைய வாழ்வால் எடுத்து காட்டிய உலகினுடைய கடை எல்லை வரை நற்செய்தி பரப்பப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சை எங்களுடைய வாழ்வால் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடி கொள்வோம். மேலும் இந்த பலியிலே எங்களுடைய தேவைகள், எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள், மேலும் யார் யாரெல்லாம் எங்களுடைய செப உதவிகளை வேண்டி நிற்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகளையும் நினைந்து உருக்கமாக மன்றாடி கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான முறையிலே கொண்டாட எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனிதமையாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் உறவினாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
மன்றாடுவோமாக. இறைவா, யோசவாஸ் என்னும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் பணிவாழ்வாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு அவையை மேன்மையுறச் செய்தீரே. உண்மையின் வார்த்தைகளால் வளம் பெறச் செய்து வாழ்வு அளிக்கும் அருளடையாளத்தால் ஊழியர் ஊட்டமளித்த இந்த மக்களின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கவும் இரக்கமுடன் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது மகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, திருவசனங்கள் 7 தொடக்கம் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் பெறும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடல் பல்லவியாக. பிற இனத்தாருக்கு ஆண்டவர் மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அவர் தம் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். தூய ஆவியார் கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது,
தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வாக்கியங்கள் 15 தொடக்கம் 20 அக்காலத்தில் இயேசு 12 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கைகளால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயற்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று அமர்ந்து கொள்ளுவோம். இறைவனுடைய வார்த்தையை நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் மலைகளின் மேல் எத்துணை அழகாக காட்சியளிக்கின்றன. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பாடசாலையிலே ஒரு தேர்வு இடம்பெற்றது.
வகுப்பறையிலே மாணவர்களை சேர்த்து கொள்வதற்கான ஒரு நேர்முக பரீட்சை இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த பரீட்சையினுடைய முடிவிலே அந்த வகுப்புக்கு தேவையான அளவு மாணவர்களை தேர்வு செய்துவிட்டார்கள். ஏறக்குறைய ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு 30 மாணவர்களைத்தான் அந்த வகுப்பிலே சேர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொன்னால் 30 மாணவர்களை சேர்த்து விட்டார்கள். ஆனால் ஒரு மாணவன் இன்னும் செயற்படாமல் இருக்கின்றான். அவன் தன்னுடைய தந்தையோடு வந்து அந்த பரீட்சையை நடத்துபவர்களிடம் கேட்கின்றான், என்னையும் உங்களுடைய பாடசாலையிலே சேர்த்து கொள்ளுங்கள், நான் உங்களுடைய பாடசாலையிலே கல்வி பயில விரும்புகின்றேன், ஆகவே எனக்கும் ஒரு இடம் தாருங்கள் என்று சொல்லி அந்த மாணவன் அந்த ஆசிரியரிடம், அந்த பரீட்சையை நடத்தி கொண்டிருப்பவர்களிடம் கேட்கின்றான். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஏற்கனவே நாங்கள் பரீட்சையை நடத்தி முடித்து விட்டோம், நேர்முக தேர்வு முடிந்து விட்டது, ஒரு வகுப்பறைக்குள்ளே கொள்ளக்கூடிய மாணவர்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவு செய்து விட்டோம், உண்மை எங்களால் தெரிவு செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த மாணவன் அடம் பிடிப்பான், எனக்கு இந்த பாடசாலையிலே படிக்க அனுமதி தாருங்கள் என்று. அப்பொழுது அவர்கள் அவனுக்கு மேலதிக விளக்கங்களை கொடுப்பார்கள். ஒரு வகுப்புக்குள்ளே 30 பேரைத்தான் அடக்க முடியும், மேலதிகமாக சேர்த்தால் அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும், நிர்வாகத்துக்குள்ளே பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று சொல்லி அவர்கள் அந்த மாணவனுக்கு அவனை சேர்த்து கொள்ளாமைக்கான காரணங்களை சொல்லுவார்கள். அதை அவன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவன் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து அடம் பிடிக்கின்றான், அந்த வகுப்பிலே தானும் ஒரு அங்கத்தவராக ஒரு மாணவனாக இடம் பெற வேண்டும் என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பரீட்சை நடத்துபவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அவனுக்கு ஒரு கிளாஸ் நிறைய தண்ணீரை கொண்டு வைத்துவிட்டு அதுக்கு மேலே அந்த கிளாஸுக்குள்ள தண்ணீரை விட முடியாத அளவுக்கு கிளாஸை நீரினால் நிரப்பி அவனுக்கு முன்னாலே கொண்டு வைப்பார்களாம். வைத்துவிட்டு சொல்லுவாராம், நீ கேட்பது இதை போன்றது, இந்த கிளாஸுக்குள்ளே இதற்கு மேலே தண்ணி விட முடியாது, விட்டால் இது சிந்தும் சிதறும், இதனால் பிரச்சனை, தண்ணீர் சிதறி வழிந்து ஓடும், இதற்கு மேலதிகமாக இங்கே தண்ணீர் விட முடியாது, புரிந்து கொள் என்று சொல்லி அவனுக்கு விளக்கம் கொடுப்பார்களாம். இதை பார்த்துவிட்ட அந்த சிறுவன் வெளியிலே சென்று திரும்பி வந்து அந்த கிளாஸினுடைய மேல் பரப்பிலே ஒரு இலையை கொண்டு வைப்பானாம். இலையை கொண்டு வைத்துவிட்டு சொல்லுவானாம், இந்த இலையை வைக்கப்பட்டதால் தண்ணீர் சிந்தவில்லை, ஆனால் இலை இப்பவும் அந்த கிளாஸுக்குள்ளே தான் இருக்கின்றது. அதே போல நானும் இந்த வகுப்பிலே சேர்க்கப்படுகின்ற பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு மாணவனாக நான் பயில்வேன் என்று சொல்லி அவர்கள் சொன்ன எல்லா காரணங்களுக்கும் அவன் விளக்கம் கொடுத்தானாம். இயேசுவிலே அருமையானவர்கள், இன்றைய நாளிலே நாங்கள் புனித யோசவாசனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இலங்கை நாட்டினுடைய அப்போஸ்தலர், அவரை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த சிறிய நாட்டிலே ஒரு பெரிய அமைப்பாக, கத்தோலிக்க திருவை என்கின்ற ஒரு பெரிய அமைப்பாக எங்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளும் இடம்பெறுவதற்கு அவர் விதைத்த விதைதான் இன்று விருட்சமாக கனி தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்டினுடைய கத்தோலிக்கர்கள் ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலே குரு இல்லாமல், திருப்பலி இல்லாமல், திருவருட்சாதனங்கள் இல்லாமல், நற்செய்தியை அறிவிக்க குருவானவர்கள் இல்லாமல், பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலே கத்தோலிக்கர்களுடைய விசுவாசம் மழுங்கடித்து கொண்டு வருகின்ற நேரங்களிலே கோவாவிலே இருந்து ஜோசவாஸ் இந்த நாட்டிற்கு வருகின்றார், இலங்கை நாட்டுக்கு வருகின்றார். ஏனென்று சொல்லி சொன்னால், அவர் கிறிஸ்துவின் மீது அவர் வைத்திருந்த அன்பையும் இங்கே இருக்கின்ற தேவையையும் உணர்ந்து அவர் இங்கே வந்து இங்கிருக்கின்ற மக்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தினார். அவர் வீடு வீடாக சென்று மக்களை தரிசித்தார். பல தொலை தூரங்கள் கால்நடையாக நடந்தார். அவருக்கு பல வியாதிகள் பல தடவைகள் அவரை பாதிக்கின்றன. இருப்பினும் அவர் மனம் தளராமல் கத்தோலிக்கர்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தினார்.
நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது. கத்தோலிக்கர்களுடைய விசுவாசம் மேலும் தலை தோங்க வேண்டும், அது பல தலைமுறைகளை காண வேண்டும் என்கின்ற நோக்கம். அன்பானவர்களே, இன்றைய நாட்களிலே நற்செய்தியை பறைசாற்றுவதற்குரிய தேவை பெருவளவு குறைவு. நற்செய்தியை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கின்றோம், நாள்தோறும் திருப்பலிகளிலே பார்க்கின்றோம். யோசவாசனுடைய காலத்தை போல அல்ல இந்த காலம். திருப்பலிகளிலே பார்க்கின்றோம், சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், பல இடங்களிலே பல கோணங்களிலே நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அது பறைசாற்றப்படுகிறது, அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த நற்செய்தி பறைசாற்றப்படுகின்ற நற்செய்தி வாழப்படுகின்றதா என்றால் அங்கதான் பிரச்சனை, அங்கதான் கேள்விக்குறி எழுப்புகின்றது. இறைவன் என்கின்ற நற்செய்தி, இறைவன் என்கின்ற உண்மை, இறைவன் என்கின்ற ஒளி, இறைவன் என்கின்ற முன்னுதாரணமான வாழ்வு, ஆண்டவர் இயேசு என்கின்ற உலகின் ஒளி வாழப்படுகின்றதா என்பதை நாங்கள் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி மிக இலகுவிலே எங்களை வந்தடைகின்றது, ஆனால் அது வாழ்வாகுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்வாளர் நற்செய்தியை எவ்வாறு பறைசாற்ற முடியும்? இந்த நாட்களிலே நாங்கள் பெரிதாக கொண்டும் செய்ய தேவையில்லை, நற்செய்தியை வாழ்வாக்கி கொண்டாலே. என்னுடைய வாழ்விலே நற்செய்தியின் விழுமியங்களை மற்றவர்கள் காண்கின்ற பொழுது, எனக்குள்ளே இருக்கின்ற கிறிஸ்துவை மற்றவர்கள் அடையாளம் காணுகின்ற பொழுது, கத்தோலிக்கனாகிய என்னை மற்றவர்கள் சொல்லிலேயும் செயலிலேயும், என்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கைகளிலேயும் ஒரு கத்தோலிக்கனுக்குரிய அம்சத்தை, பண்பை, விழுமிய வாழ்வை அடையாளம் காணுகின்ற பொழுது அங்கே நற்செய்தி வாழப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் கேட்டு பார்ப்போம். யோசவாஸ் மழுங்கடித்து போன, இறந்து போய்கொண்டிருந்த கத்தோலிக்கர்களுடைய விசுவாசத்தை தம்முடைய வாழ்வால் உயிர் கொடுத்தார். இன்றைய நாட்களிலே எங்களுடைய சமுதாயத்தினுடைய விசுவாச வாழ்வு இறந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. பல தேவைகளை அடிப்படையாக கொண்டு, பலவற்றிலே நாட்டம் கொண்டு, இறை பக்தி பயமற்ற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சமுதாயத்திலே என்னுடைய முன்னுதாரணமான எடுத்துக்காட்டான வாழ்வு ஒரு நற்செய்தியாக மாறும், அது வாழுகின்ற நற்செய்தியாக உருமாறும். உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். இந்த சமுதாயத்திலே, நான் வாழுகின்ற குடும்பத்திலே நான் ஒரு முன்னுதாரணமானவனாக இருக்கின்றேனா? என்னை பார்த்து மற்றவர்கள் வாழக்கூடிய அளவு என்னுடைய வாழ்க்கை உதாரணம் மிக்க வாழ்வாக, சாட்சியமான வாழ்வாக இருக்கின்றதா? முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார், இன்றைய நாள் கத்தோலிக்கர்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள். அவர்கள்தான் கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்துகின்றார்கள், பொருளாதார உதவிகள் மூலம் அதனை செழுமையாக்குகின்றார்கள். எல்லாம் பொதுமக்களினுடைய செயற்பாட்டால் தான் நிறைவு பெற்று கொண்டு வருகின்றது. இருப்பினும் இந்த கத்தோலிக்க திரு அவையிடம் குறைவுபடுவது ஒன்றை ஒன்று, அது என்ன? சாட்சிய வாழ்வு. சாட்சிய வாழ்வு எங்களிடம் இல்லை, அற்று போய்விட்டது என்று சொல்லி மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்வார். ஆகவே எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்போம், எங்களிடம் நாங்கள் வினா எழுப்பி பார்ப்போம். என்னுடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டான நற்செய்தியின் விழுமியங்களை கொண்ட, அன்று யோசவாஸ் அறிவித்த நற்செய்தி என்னுடைய வாழ்வால் இன்று பறைசாற்றப்படுகிறதா? இல்லாவிட்டால் என்னுடைய ஆன்மீகம் எதை நோக்கி நகர்கிறது? சிந்திப்போம். இந்த பலி எங்களுடைய வாழ்வு எடுத்துக்காட்டான வாழ்வாக, சாட்சிய வாழ்வாக மாற உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொள்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை
உதித்தவர், இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர், இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழந்தவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்கள் தேவைகள் விண்ணப்பங்களை எடுத்து கூறி அவற்றிற்காக ஒருக்கமாக மன்றாடிக் கொள்ளுவோம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை திருவுள்ளம் நிறைவேற்ற விரைந்த எம்மிறைவா, அன்பின் ஆட்சியை இவ்வுலகில் அமைக்க நீர் எமக்கு தந்த திரு அவை பணியாளர்களை நிறைவாக ஆசீர்வதித்து பணியில் அவர்கள் மேற்கொள்ளும் சவால்களில் உடனிருந்து வெற்றியளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்ட அனுப்பப்பட்டவரே எம்மிறைவா, பல்வேறு மொழி பேசும் மக்களை கொண்டுள்ள தாய் திரு நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்களை ஆசீர்வதியும். பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகளினாலும் கொள்கையினாலும் சிதறுண்டு கிடக்கும் நாட்டை முன்னேற்ற தலைவர்களோடு உடனிருந்து வழிநடாத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தப்பட்டவரே எம்மிறைவா, ஆவலோடு மாற்றம் நோக்கி என்ற இலக்கோடு பயணிக்கும் இளைய தலைமுறையை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இளைஞர்கள் இவ்வாண்டில் எடுத்துச் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் நீரே வழிகாட்டியாக இருந்து தொடர்ந்து வரும் ஆண்டுகளிலும் பணியினை தொடர்ந்து ஒளிவீச துளைக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தவரே எம்மிறைவா, குட்டி திரு அவையாம் குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களில் அமைதி ஒற்றுமை நிலைத்து நிற்கவும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கை பாதையில் நெறிகளை பின்பற்றி வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிரம் தாழ்த்தி கண்களை மூடி கரங்களை குவித்து எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடிக் கொள்ளுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். வாழுவோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாக்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித யோசவாசின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மர நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு என்றும் வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றலை பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு நீர் எங்கள் மீது கொண்டிருந்த பரிவன்பை அது எமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் மூட்டம் பெறவும் நீர் எமக்கு அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி முடிவென்று ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தலைமையை நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகளை நினைந்து கரங்களை விரித்து விண்ணக தந்தையை பார்த்து இயேசு சொல்லி தந்த சிபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எமக்கும் எமது மனங்களுக்கும் எமது மனைகளுக்கும் எமது பங்கு திரு அவைக்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகினுடைய பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நானே அவற்றை இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித யோசபாஸ் அயராது உழைத்து தமது வாழ்வை முழுவதையுமே அர்ப்பணித்தார். அதனால் இம்மறை நிகழ்வுகளின் வல்லமையினால் அடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தாங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் எப்பொழுதும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.